அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம திருத்தூதரான புனித யாக்கோபினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த வேளையில நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகின்ற மறையுரை என்ன அப்படின்னு சொன்னா, பலன் அளிக்கக்கூடிய கனி என்பதாகும். இன்னைக்கு நாம படிச்ச இந்த நற்செய்திக்கு முன் வசனம் இருக்கிறதே, அங்கே சொல்லப்படுகின்ற வேத காரியம் என்ன அப்படின்னா, நீங்க பலன் அளிக்கணுமாக இருந்தால், சிறந்த கனிய பலன் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரால் நீங்க தேர்ந்து கொள்ளப்படணும். நீங்க ஆண்டவரை தேர்ந்து கொள்வது அல்ல, அவர் உங்களை தேர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவர் உங்களை தேர்ந்து கொண்டால் மட்டுமே உங்களால் சிறந்த கனிகளை பயன் அளிக்க முடியும். இது எப்படி அப்படின்னா, நாம ஆண்டவரை போய் பற்றி பிடிப்பதில் அல்ல, அவர் நம்மை பற்றி பிடிப்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பை காணும் என்பதாகும். சமயங்களில் நீங்க யோசிக்கலாம், நாங்கள் ஆண்டவரை தேடி போறோம் தானே, அப்போ நாங்க அவரை தேடி போனா அவர் எங்களை பற்றி பிடிக்க மாட்டாரா? இது அல்ல இதனுடைய கருத்து. உண்மையான கருத்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், நீங்க அவரை தேடுறீங்களோ தேடலையோ, அவர் உங்களை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை கெட்டியாக அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக? உங்களது வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் காணணும் என்பதற்காக, நீங்க சிறந்த கனிகளை கொடுக்கணும் என்பதற்காக. அப்படி இருக்கிற பொழுது ஏன் எங்களால் சிறந்த கனிகளை பயனாக கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க யோசிப்பீர்களாக இருந்தால், அது அவரவருடைய சாய்ஸ், அவரவருடைய எண்ணம், அவரவருடைய தேர்ந்தெடுத்து கொள்ளும் தன்மை. இதனால் தான் அவரவர் பயன் அளிப்பது வித்தியாசமாக இருக்கிறது. நீங்க நினைத்தபடி உங்களது வாழ்க்கையில் ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார் அப்படின்னு கிடையாது. மாறாக நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து செயல்படுவதற்கு, முன் வருவதற்கு எவ்வளவு உழைக்கிறீங்க அப்படி என்பதில் தான் இருக்கின்றது. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இப்போ நீங்க எல்லாரும் உங்க பசங்க நல்லபடியாக ஒரு சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்கென்று அமைத்து கொள்ளணும் அப்படின்னு பாடுபடுறீங்க. ஆனா நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்க பசங்க நீங்க நினைச்சபடி இல்லாம ஏதோ அவங்க பாட்டுல போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த மட்டும் அவங்க சிறந்த கனிகளை கொடுக்க போகின்றவர்கள் இல்லை அப்படி என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வர்றீங்க. எதனால? அவர்களது போக்கு சரியில்லை அப்படி என்பதால. நீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க உங்க பசங்களை குறித்து ஜெபிக்கிறீங்க. ஏன் ஆண்டவரே என்னுடைய பசங்க இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய பையன் சொல் பேச்சு கேட்கிறான் இல்லை, என் பொண்ணு தன்னுடைய இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிறா, இவர்களது எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு கவலையாக இருக்குதே, இவர்கள் எப்படி பயன் கொடுக்க போறாங்க, எப்படி இவர்களது வாழ்க்கை இருக்க போகுது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டால் இவர்களது வாழ்க்கை எல்லாம் பாழாகி விடுமே அப்படி என்கின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கிறீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க அப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஒன்றை மறந்து விடுகிறீர்கள். என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதே ஆசீர்வாதத்தை உங்களது பசங்களுக்கும் கொடுப்பார். அவர்கள் இப்ப வேணா அவர்களது வாலிப வயதுல தாறுமாறான விதத்துல வாழலாம். ஆனால் அதற்காக அவர்கள் வாழுகின்ற அந்த விதம் சரியானது அப்படின்னு சொல்லி நான் அவர்களை என்கரேஜ் பண்ணல. மாறாக அவர்களுக்கான ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரது தொடுதலை உணர்ந்து கொள்வார்கள். இதை நான் எதை வச்சுக்கிட்டு சொல்றேன்னு தெரியுமா? நேற்றைய தினத்துல என்னுடைய பங்குல ஒரு வாலிப பையன் என்னை தேடி வந்தவன் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய 3 கேள்விகள் குறித்து என்கிட்ட பேசினான். 1.5 மணி நேரம் பேசினோம். அப்படி பேசுகின்ற வேளையில அவன் கேட்டுக்கிட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் ஃபாதர், எனக்கு இந்த கடவுள் மீது நம்பிக்கைலாம் இல்லை. கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, அவர் எல்லாரையும் பாதுகாக்கிறாரு, அப்படி என்கின்ற அந்த கொள்கையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை குறித்து நீங்க எனக்கு ஏதாவது புரியும்படியாக விளக்கம் கொடுக்க முடியுமா? அவனோடு இந்த கடவுள் கொள்கையை பேசுவதே அர்த்தமற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அவன்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொன்னேன். கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ இந்த இடத்துல பேசும்படி வந்திருக்கவே மாட்ட.
உன் உள்ளத்துல கடவுள் அப்படி என்கின்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படி என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்கோ ஒரு மூலையில இருக்கிறபடியா தான் அவரை குறித்து அறிஞ்சிக்கணும் அப்படி என்கின்ற வாஞ்சையோடு நீ என்ன தேடி வந்திருக்கிற அப்படின்னு சொன்ன. இப்படியே 2 கேள்விகள் 1.5 மணி நேரம் பேசினோம். அதுக்கப்புறமாக அவன் சொன்னா, நான் பூசைக்கெல்லாம் வருவதற்கு விரும்பி வர்றது கிடையாது ஃபாதர், ஏதோ அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்ன. கரெக்டு, உனக்கு விருப்பம் இல்லாது போனாலும் உன் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக வர்ற இல்லையா, அப்படியே தொடர்ந்து வந்துக்கோ. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ ஒரு நாள் உனக்கு பூசையினது அருமை புரியும். அதான் சொல்வார்கள் இல்லையா, ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார்கள், fake it until you make it. அதாவது நீங்க நடிச்சுக்கோங்க, தப்பான விதத்துல கிடையாது. நீங்க ஒன்ன செய்ய முடியாட்டி யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக அதை செய்வது போன்று நீங்க நடிச்சுக்கோங்க. பூசைக்கு நீங்க வர முடியாது, உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா, உங்க அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துவதன் நோக்கமாக நீங்க வாங்க, அது நடிப்பது தான், பரவாயில்ல வந்துக்கோங்க. ஆனா அதுவே ஒரு கட்டத்துல நீங்க உள்ளத்தால தொடப்பட்டு இந்த பூசையில நான் வந்து உட்கார்றப்போ எனக்கு ஆண்டவரது பிரசன்னத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்கின்ற நிலைக்கு நீங்க வருவீங்க. அது வரைக்கும் நீங்க வந்துக்கோங்க. அதான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், fake it until you make it. நீங்க முழுமையாக அது உங்களது வாழ்க்கையாக வரும் வரைக்கும் உங்களால கூடாது போனாலும் அதை முயற்சி செய்து பண்ணிக்கோங்க. அன்பின் உள்ளங்களை, ஏன் இதை நான் உதாரணப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவரை அரவணைப்பதற்காக போகிறோம், அவரோடு இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே அவரை விட்டு விலகித்தான் நாம் நிற்கின்றோம். அப்படி விலகி நிற்கின்ற பொழுது நம்முடைய சிந்தையில ஆண்டவர் வந்தாலும் கூட அவருக்கு நாம் எவ்வளவுக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படி என்பது அவரவருக்கு தான் தெரியும். இன்னைய தேதிக்கு நாம எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் நாம காலையில் எந்திரிச்ச உடனே இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய அடுத்த வேலைக்கு நாம கடந்து போவோம். அப்படி நாம பண்றோமா? அப்படி நாம பண்றோமாக இருந்தால் அடுத்த காரியம், நாம ஒவ்வொரு காரியமும் பண்ணுகின்ற வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய அன்றாட காரியங்களை நாம தொடர்ந்து செய்துக்கணும். ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போகின்ற வேளையில இறைவா உமக்கு நன்றி, இன்றைய நாள் பூராக கூடவே இருந்தீரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நாம தூங்க போவோமாக இருந்தால் அப்போ நாம அவரை உள்ளத்துல உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி பற்றி பிடித்து கொண்டு இருந்தும் கூட நாம எண்ணிய காரியங்கள் நமக்கு நிறைவேறல அப்படின்னு சொன்னா நாம பொறுமை காப்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. நாம நினைச்சபடி நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ அவருடைய அரியணையின் வலப்பக்கமோ இடப்பக்கமோ அமரும்படிக்கானதாக இல்லாது போனாலும் அவருடைய பிரசன்னத்தில் அமரும்படியாக நமக்கானதாக இருக்கும் அல்லவா. இன்னைக்கு செபதேயுவினுடைய மனைவி தன்னுடைய 2 குமாரர்கள் யோவான் யாக்கோபு இருவரையும் குறித்து இயேசுவிடம் பேசுவதற்காக வந்தார் அல்லவா. அப்படி வந்த பொழுது அவர் என்ன கேட்டார்? இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்டார், உம்முடைய அரியணையில என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் இருவரும் ஒருவர் வலப்புறமும் இடப்புறமும் உட்காருவதற்கு இப்பொழுதே நீர் உறுதிமொழி கொடு அப்படின்னு கேட்டார் இல்லையா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நாம கேட்டுக்கலாம், ஆண்டவரே எனக்கான ஆசீர் வேணும் அப்படின்னு. ஆனா அதுவே ஆண்டவர்கிட்ட நாம ஆர்டர் போட்டுக்க கூடாது இல்லையா. அப்படி நாம ஆர்டர் போடுவதற்கு நாம ஒன்றும் படைத்தவர்கள் கிடையாது அல்லவா, நாம படைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும்? அவர் நம்மை அரவணைத்து கொண்டு இருக்கிறார், அவர் நம்மை தொடுகின்றார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை தேர்ந்து கொண்டு விட்டார் என்பதனை உறுதியாக நம்பிக்கணும். நாம அவரை தேர்ந்து கொள்ளல, அவர்தான் நம்மை தேர்ந்து கொண்டார். அது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அந்த பெருமைக்குரிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு அவரே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது இன்னைக்கு திருப்பலியில நீங்க கேட்கக்கூடிய 7 தேவைகள் உறுதியாக நம்பிக்கோங்க. நீங்க அவரை தேர்ந்து கொள்ளல, அவர்தான் உங்களை தேர்ந்து கொண்டார். யாக்கோபை கூட அவர்தான் தேர்ந்து கொண்டார்.
அப்படி தேர்ந்து கொண்டவர் அந்த யாக்கோபு மூலமாக, சாதாரண மீன்பிடியாளனாக இருந்த யாக்கோபை அவர் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக தன்னுடைய விண்ணரசை பரப்பினார். அதுபோன்று நீங்க அவரை நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பட்சத்தில் இந்த திருப்பலியில நீங்க கேட்க போகின்ற 7 தேவைகளை அவர் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க, வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.